ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, மேடம் என்னோட ஹேர் எல்லாம் கொட்டுது, பெரிய முடி வச்சிருந்தேன், இப்போ வந்து அப்படியே கொட்டி கொட்டி கண்ணு வச்சே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த சிம்பிளை கொடுத்துருக்கோம். இந்த சிம்பிளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் மேல வரும் இல்லையா, ஒன்று இதை பார்த்துட்டு நீங்க ஒரு பேப்பர்ல வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு அந்த சிம்பிளையே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கூர்ந்து கவனிங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு கண்ணு மூடிடுங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நீங்க என்ன இமேஜின் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு கண்ணாடி முன்னி நிக்கிற மாதிரியும், உங்களுக்கு பெரிய கூந்தல் இருக்கிற மாதிரி, நீங்க அந்த அந்த கூந்தலை தடவி கொடுக்குற மாதிரியும், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூந்தலை நீங்களே நீங்களே வர்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த சிம்பிளை அந்த கண்ணாடி மேல ஒட்டுற மாதிரி நினைச்சிட்டு இந்த சிம்பிளோட எனர்ஜிலாம் நம்மளுக்கு வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டாலே போதும். இந்த சிம்பிள் ஆக்டிவேட் ஆகிடும். டெய்லி இதை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல லாங்காக திக்காக பியூட்டிஃபுல்லாக லஷ்ஷஸ் ஹேர் உங்களுக்கு வளரும். இந்த சிம்பிளை நீங்கள் வந்து உங்களோட ஹேர் ஆயில் மேலே, இல்லை ஷாம்பு பாட்டில் மேலே, இல்லை ஹேருக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ, ஹேர் கேர்லரு, அயன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அதிலெல்லாம் கூட வரைஞ்சி வச்சுக்கணும். ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் வாங்கி வரைஞ்சி வச்சுட்டாலே போதும். நீங்கள் அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போதோ இல்லை கேர்ள் பண்ணும்போதோ அந்த அந்த சிம்பிளை பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி உள்ளே போகும். அந்த சிம்பிளும் ஆக்டிவேட் ஆகும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பெருசாக லாங் ஹேர் வளர்த்துக்கோங்க.